காலை பொழுதில் தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை எரேமியா 1:9, இதோ என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன். ஐயே அப்பா, இந்த இடத்துல தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. நம்ம வாயில் கொண்டாந்து வார்த்தையை வைக்கிறாராமா. இதோடைய கருத்து என்ன தெரியுங்களா? யூத மக்கள் பாவத்தில் இருந்தபோது தேவனிடம் திரும்புவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக எரேமியா வாயில் வார்த்தையை போடுறார் ஆண்டவர். நீ தான் எனக்காக ரெப்ரசன்டேட்டிவாக வாய் தர, நான் சத்தத்தை போடுறேங்கிறார் ஆண்டவர். எப்படி மனம் திரும்புறதுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்களுக்கு கசப்பாக இருக்குது, மனம் திரும்ப கசப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த கசப்பை தேனா மாற்றுறதுக்கு ஆண்டவர் உன்னை அவங்க கண்ணுக்கு எதிர வைக்கிறார். நீ அந்த கசப்பை தின்னுத்தான் ஆகணும், ஊழியக்காரவங்க தின்னுத்தான் ஆகணும், அவங்களுக்காக நம்ம நின்றுத்தான் ஆகணும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அப்போ இந்த கசப்பாக இருக்கிற தோன்றினாலும் கீழ்ப்படிதலும் தேவனை அறிகிற அறிவும் அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் பரிசுத்த குறையிலேருந்து வெளியே வர அக்கினி தேவ ஊழியக்காரவங்க வாயிலேருந்து வசனத்து மூலம் புறப்பட்டு வருது. பயத்தோடு வாழுங்க. ஆமென், அல்லேலூயா. எரேமியா அவன் குறைகளை கத்தர் பார்க்கல. அவன் சொன்னான், நான் சின்ன பையன்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. சின்னவனும் பார்க்கல, அவனுக்கு தெரியாதுன்னு அவர் பார்க்கல. அவருக்கு வேண்டியது ஒரு பாத்திரம். அவனை பிடிச்சாரு. அவன் வாயை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அக்கினியாக போட்டு விட்டார். அந்த வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணுறான்? எல்லாரையும் அவன் சந்திக்க ஆரம்பிச்சிடான். அப்போது ஆண்டவர் பயன்படுத்துகிற மக்கள் இந்த வாயானது ஒரு பாத்திரம் மாதிரி, சரீர பாத்திரம், உலக பாத்திரம், ஆவிக்குரிய பாத்திரமாக இந்த வாய் பயன்படுது. அப்போது இந்த பாத்திரம் தேவன் தங்குறதும் தாங்கிறதும் உயர்த்துறதுமா இருக்குது இந்த வாய், இந்த சரீரம். இந்த வாயால் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? புகழ்வதும் இகழ்வதும் இங்கே தான். புகழும்போது உயர்த்தப்படுறோம், அது தேவன் நமக்கு தருகிறது. கண்ணீர் விட்டு துதிக்கும் போது தாங்குறோம், ஆண்டவர் தாங்குறாரு. கதறி அழுது நன்றி செலுத்தும் போது உயர்த்துறாரு. அப்போ இந்த வாயால் இத்தனை காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வாய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேணும் என்று வசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு எரேமியா நம்மளை மாதிரி பல பாடுபட்டவர் தாங்க. இன்றைக்கி முன்னுதாரணமாக இருக்கிறாருன்னா முதல் அவர் வாயில் என்ன வந்தது? விசுவாச வார்த்தை வேணும். உங்களை அழைச்சிட்டு வருவார்னா அழைச்சிட்டு வருவார். எருசலேம் அழிக்கப்படத்தான் போகுது. பாபிலோன் போயிட்டு திரும்பி வருவீங்க. அதை எத்தனை பேர் நம்பினாங்க? அதால தான் அடிக்க போனாங்க. அது இன்றைக்கி இருக்குல்ல. அப்போ ரோமர் 10:8 பார்த்தீங்கன்னா எரேமியாவை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பாடுகள் வழியே அவன் கடந்து போனால் கூட தேவ வார்த்தை அவன் மூலம் கலக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாக இருந்தது. கொலேசியர் 4:6 சொல்லுது, நமது வாயில் என்ன பண்ணணும்? கிருபை பொருந்திய வார்த்தைகள் வெளியே வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யாத்திராகமம் 3:6, நீதிமொழிகள் 13:3. ஒரு ஆத்மாவை நம்ம வார்த்தை உயிர்ப்பிக்கணுமே தவிர அதை கொன்னுடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வாய் இருக்கணும். காதை சொரிஞ்சுக்கிட்டே ஃபோனில் போட்டு குத்துறக்கூடாது. என்ன சொல்கிறது? அதெல்லாம் நிறைய நடக்குது இல்லை உலகத்தில். பார்க்காத பார்த்த மாதிரி, நல்லாத நல்லது மாதிரி, அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். அது நம்ம பேசும்போது நம்ம ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. அப்போ இந்த வாயே பெருமை பேசுகிற வாயாக இருக்கக்கூடாது, ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வாயாக இருக்க வேண்டும். மத்தேயு 15:11, ரோமர் 3:17. வாய் தீட்டுப்படக்கூடாதுங்கிறார் கர்த்தர். ஏன்னா வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வெளியே போயிடும். வாயிலேருந்து வெளியே வர்றது தீட்டாக்கிடும். தீட்டுப்படக்கூடாது. அந்த தீட்டுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தள்ளி வச்சுருவாங்க. ஒரு சின்ன வார்த்தையில் ஒரு குடும்பம் பிரியும், ஒரு உலகம் பிரியும், ஒரு ஊர் பிரியும், ஒரு ஜனம் பிரியும். அந்த தீட்டான வார்த்தைகள் நம்ம வாயில் வரக்கூடாதுன்னு கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாரு. நம்ம வாயில் கசப்பு காணக்கூடாது. அது ரெண்டையும், அவர் தீட்டும் கசப்பும் நம்ம வாயில் வருது. ஆனால் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் பொருந்திய வாயாக இருக்கத்தான் நம்மளை பயன்படுத்தியிருக்கார். இது ஆயில் சக்கரத்தையே கொளுத்துறதா இருக்கக்கூடாது, பத்துறதா அணைக்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 103:5 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி நினைப்பிருக்கிறார் தெரியுங்களா? நன்மையினால் வாயை திருப்தியாக்குறார். இப்போ வாயின் வசனத்தை உட்கொள்ளும் போது அந்த வாய் என்ன பண்ணுது? நன்மையை பெற்றுக்கொள்ளுது. எப்படி? மத்தேயு 4:4, வெளிப்படுத்தினர் 1:16, 2:14 பட்டயமாக இருக்குது. அந்த வாயை திறந்தனா அங்கே பிசாசு அடங்கணும், நோயாளி எழும்பணும். அதுக்கு இந்த வாயை அவர் பயன்படுத்துகிறாருன்னா நம்ம இனிமையாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாய் கிறிஸ்துவுக்கு எதிரான பேச்சு இருக்கக்கூடாது. அக்கினி நிறைந்ததாக இருக்கணும். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். என்னாத்த கிறிஸ்துவிட்ட போனேன், இத்தனை வருஷம் இருந்தேன், எனக்கு இது வரல, நான் இயேசுக்குள்ளே வந்ததுனால தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்போ ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட? அதுவா, அந்த கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அதனால் ஏற்றுக்கிட்டேன்னு. உண்மையான வார்த்தைகளை பேசணும். அவர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. 4 தலைமுறை சாபத்தை நீக்கி இருக்கிறாரு. அந்த காலத்துலேருந்து ஆச்சரிய ஒளி கூட்டிகிட்டு வந்தார். அதெல்லாம் சொல்லாமல் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ததை பெருசுபடுத்தி தேவன் நாமம் தூஷிக்கிற மாதிரி நடக்கவே கூடாது. எச்சரிப்பு தருகிறாரு. தேவன் அக்கினியாவும் திருவுளம் பற்றார் உனக்குள்ள.
நீ இன்னைக்கு தப்பாக பேசலாம், என்னோட அக்கினி உன் மேலே இறங்கும்போது அந்த அசுத்தம் எரிஞ்சு போகும்னு திருவுளம் பற்றுகிறார், இறக்கம் காட்டுகிறார். அதை நம்ம மறக்கக்கூடாது, பாவரிக்கை செய்யணும். என்ன, தேவ பிள்ளையாக வாழணும். யோவான் 1:12, சபையில் உன் வாய் அழகாக திறந்து சுத்திகரிப்பு உண்டாகணுமே தவிர அலக்கழிப்பு உண்டாகக்கூடாது. மத்தேயு 21:12-13, தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கினீங்களேன்னு அவரே தன் வாயால் சுத்திகரிக்கிறார். இப்போ நம்ம வீட்டை, நம்ம சரீரத்தை, நம்ம குடும்பத்தை கள்ளர் குகையில் ஆக்கலாமா? நம்ம திருந்திக்க வேண்டாமா? என்னாகமம் 12:7-10 பாருங்க. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் வாய் பேசக்கூடாது. மீரியாம் பேசினாங்களா மோசையோட மனைவிக்கு? மோசைக்கு விரோதமாக என்ன கிடைச்சிது? ஜாக்கிரதை, அவங்கெல்லாம் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ். இந்த ஊழியக்காரவங்களாம் காசு வாங்குறவங்க, ஊழியக்காரவங்க ஊடாக போடுறவங்க. சொல்லாதீங்க, அனுப்பாமல் வரமாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே என் வாயில் வார்த்தையை உன் வாயில் போட்டிருக்கேன் அப்படின்னா அதை தூக்கிட்டு ஓடியாடுறாங்க. அதை புரிஞ்சுக்கிடணும். நீதிமொழிகள் 6:2 என்ன சொல்லுது? வாயின் வார்த்தையில் வல்லமை இருக்குது, நீ சொன்னால் நடக்கும். ஆண்டவர் யோவானில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ என்ன ஆவி உடையவன்? 19:21 சொல்கிறாரு. நல்ல ஒரு வார்த்தை அது. யாரை மன்னிப்பேன்? நான் மன்னிப்பேன். நீ யாரை மன்னிக்க மாட்டியா? நான் மன்னிக்க மாட்டேன். நம்மளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை நம்ம வாங்கி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் இவங்களை அறியாமல் இருக்காங்க, மன்னிக்கிறேன்னு நம்ம கற்றுக்கணும். அதைத்தான் சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். புரியுதுங்களா? அப்போ இந்த வாயின் வார்த்தை என்ன செய்யுது? அநேகரை விடுவிக்கிறதா இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கி உலகத்துல வாயால் போய் சிக்கி கொள்ளுகிறவங்க இருக்காங்க, வாயால் ஆசீர்வாதம் பெறுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வசனமெல்லாம் சொல்லுது. நீதிமொழிகள் 6:2 நம்ம கருத்தாக நடந்துக்கணும். அது என்ன கருத்து? மத்தேயு 8:17, 1 பேதுரு 2:24, ஆக்கப்பூர்வமான காரியத்தை பேசணும். கிறிஸ்து என்ன சொன்னார்? தண்ணியில் நடந்து வருவான்னு கேட்டனா ஆக்கப்பூர்வமான வார்த்தை, நடந்து வா. அவன் தான் சுற்றி பார்த்து பொத்துனவளும் தான். ஆக்கப்பூர்வமான இது முடியுங்கிற நம்பிக்கையோட வா அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக்கப்பூர்வம். சரி, நான் ஒரு சின்ன கதையை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரோமர் 10:8 ஒரு 9 உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, நமது வாயின் வார்த்தையினால் பரலோகம் ஏறினவரை பாதாளத்துக்கு இறங்க செய்தவரை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதா ஒரு கதை. என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பத்தில் ஈஸ்டர் பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, துணி எடுத்து கொடுக்க பையனுக்காக அவங்க வேலை முடிச்சுட்டு பணமெல்லாம் கொண்டுட்டு வராங்க. ஈஸ்டருக்கு துணி வாங்கணும்னு காத்திருந்த பையன் தூங்கிட்டான். அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, அவனுக்கு உண்டான பணத்தை அவனுடைய கோட்டில் வச்சுட்டாங்க. கோட்டில் வச்சுட்டு அவங்க ஆஸ் யூஷுவல் மார்னிங்கில் வேலை பண்ணுறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், எனக்கு உண்டான ஆசீர்வாதம் எங்கே அப்படின்னு கேட்குறான். உனக்கு உன்னோடது உன்னிடத்துல இருக்கு, நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடுக்கு சந்து பொந்தெல்லாம் விடாமல் எல்லா இடமும் ரூமை அலசி தேடிட்டு இடுப்பில் கை வச்சுட்டு கோபத்தோடு வந்து, எனக்கு நீங்கள் செய்ய மாட்டிங்களா, என்னோடது எங்கே, எனக்கு கிடைக்கலன்னு தாய்கிட்ட கோபமாக பேசுகிறான். அப்போ தாய் சொல்கிறாங்க, பரலோகத்துக்கு ஏறினவர் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டார், நீ அதை பார்க்காம பூமிக்கு கீழே இறங்குறியே அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தை ஏறினவர் இவங்க அம்மா சிந்தையில் பேசி புள்ள தூங்கிடுவான், பணத்தை பாக்கெட்டில் வை நறு வச்சிட்டாங்க. பரலோகத்தை ஏறினவர் சொன்னார். ஆனால் இந்த பையன் அந்த அறிவுக்குரியவனா இல்லாமல் பூமிக்குரியவனா பன்னிக்குட்டி மாதிரி என்ன பண்ணுறான், தரையை நோண்டிட்டு தான் இருந்தானே தவிர சட்டவையை நோண்ட தெரியல. ஆகையினால பரலோகத்துக்கு ஏறினவர், பூலோகத்துக்கு வந்து பூமியில் தாழ இறங்கினவர், எல்லா பக்கத்திலும் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சு அந்த ரோமர் 10:8-9 படி நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தையாக இருக்குது. இதோ என் வார்த்தையை உன் வாயில் வைத்தேங்கிறார். வாங்க விசுவாச வார்த்தையை பேசலாம். நல்ல ஆண்டவரே, பரலோகத்துக்கு ஏறின தேவன், நான் திரும்பி வருவேன் அப்போஸ்தலர் 1:8 சொல்லிட்டு போனீங்க. இன்றைக்கி பூமியில் நீங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் எல்லாம் நடக்குது. இவளை கண்டு நீங்கள் பயப்படாதுறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் பயப்படாமல் துதிகளை சோத்திரடிக்கிறோம், சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், அக்கிரமங்களை நினைத்து உம்மிடத்தில் மண்டிட்டு செபிக்கிறோம். நீ இறங்கி வந்து ஆண்டவராகிய தேவன் எங்கள் வாயில் வார்த்தையை வைத்து வல்லமையான கிரியை செய்து பார், உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் நாட்டம் உன்னை உருவாக்கின்ற வார்த்தையை எங்கள் மேலே வைத்து இந்த பூமியில் நாங்கள் உங்களுக்கு என்று அரசாட்சி செய்கிறவளாய் மாற்றி ஆசீர்வதிக்கிற அன்பு தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.